Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. கார்த்திகை தீபம் என்றாலே திருவண்ணாமலை களைகட்ட தொடங்கிவிடும். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப நிகழ்வை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. 4000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் குருதண்டபாணி. குருதண்டபாணி, வணக்கம். இந்த கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலை எப்படி ஆயத்தமாகி வருகிறது? இந்த சிறப்பு பேருந்துகள் குறித்து என்னென்ன விவரங்கள் வெளியாகி இருக்கிறது? பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா இந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி முக்கிய நிகழ்வான பரணி தீபம் அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் நடைபெற்ற பின்னர் மாலை 6 மணிக்கு மகா தீபம் என்று அழைக்கப்படும் அந்த தீப திரு நிகழ்வு திருவண்ணாமலை திரு அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது இந்த மகா தீபம் ஏற்றப்படும். மேலும் அன்று மகா தீபத்தை தரிசிக்கவும் கிரிவலம் மேற்கொள்ளவும் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திலிருந்து சுமார் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை மேற்கொள்ளும் வகையில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டல அளவிலான போக்குவரத்து துறையினருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 3ஆம் தேதி நடைபெற உள்ள மகாதீப தரிசனத்திற்காக திருவண்ணாமலைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழகம் முழுவதும் சுமார் 4764 பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 11293 முறை இயக்கப்படும் என்றும், மேலும் வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் திருவண்ணாமலையில் உள்ள 9 சாலைகளில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து 70 பேருந்துகள் பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக இயக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தற்போது தெரிவித்துள்ளது. நன்றி குருதண்டபாணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.